Hello friends, welcome to KamalisDiary. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான். இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஒரு ஹேர் மெயின்டெனன்ஸ் ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்குது, நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை போடலாம். ஸோ இதை வந்து நான் ஹேர் மெயின்டெனன்ஸ் அண்டரில் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட்டோனே வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னைக்கு வீடியோவில் எதை வச்சு நம்ம ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஹேர் மாஸ்க்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் நான் ஒரு 8 வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் முடிய நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயில் அதிகமான நியூட்ரிஷன் சத்துக்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, கே, ஃபோலேட், அதே மாதிரி பொட்டாசியம், கால்சியம், அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. வெண்டைக்காயில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால எவ்வளோ சத்துக்கள் கிடைக்குதோ அதே சத்துக்கள் வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணுறப்பையும் கிடைக்கும். ஏன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து அப்படியே நீங்கள் வேக வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வேக வச்சா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் ஒரு 1-2 அரைச்சி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சி போடுறப்ப நமக்கு 10 மினிட்ஸில் இந்த ஜெல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. நான் வந்து வச்சுட்டு போயிட்டேன். ஸோ பொங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜெல் ஃபார்மில் கிடச்சிரும். இதை வந்து நம்ம ஆறின பிறகு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான ஜெல் கன்சிஸ்டன்சியில் ஒரு மாஸ்க் வந்து ரெடி ஆயிரும். இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வெண்டைக்காயை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் மாஸ்க்கை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தடவலாம். 6 வயசுக்கு மேலே குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் தடவலாம். இது வந்து நம்மளோட ரேடிக்கல் டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் ஃபால் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம வந்து ஆலோவேரா சேர்க்க போகிறோம். ஸோ ஆலோவேரா வந்து நான் இந்தளவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலோவேரா பிளான்ட்டாக சேர்க்கறது தான் எப்பயுமே பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆலோவேரா பிளான்ட் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு அரைவாசி சேர்த்துக்கோங்க. ஸோ ஆலோவேராவில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளோட ஹேரில் ஏற்படக்கூடிய டேமேஜ், அதாவது வெயிலில் போனால் தான் ஹேர் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதுல நம்ம வீட்டுக்குள்ளாரையே இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும், நம்ம சிஸ்டம் முன்னாடி பார்க்குற அந்த ஹீட்டாக இருக்கட்டும், அதுவுமே வந்து நம்மளோட முடியை வந்து நல்லாவே டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் குறைச்சி நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நான் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்குவீஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டாலர் ஷாப்பில் தான் வாங்கினேன். இப்போ வந்து நம்ம ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிடலாம். நான் தலையில் நல்லா ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறப்ப, அதாவது நம்ம ஹேர் மாஸ்க் போடுறத விட நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக வந்து எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸ்கேல்ப்பில் அப்சர்வ் ஆன பிறகு நீங்கள் மிச்சத்தை வந்து முடிக்கும் தடவலாம். நான் எப்பயுமே வந்து முடிக்கவும் தடவுவேன் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னரே தேவையில்லை. ஏன்னா வெண்டைக்காய் அப்படிங்கிறது நேச்சுரல் கண்டிஷ்னர், ஆலோவேராவும் நேச்சுரல் கண்டிஷ்னர். ஸோ நல்லா வந்து உங்களோட முடியை கண்டிஷனிங் பண்ணி, அதாவது உங்களுக்கு ஏதாவது ட்ரிப்பு போயோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது வெளியே போயோ ஹேர் டேமேஜ் ஆயிருந்தது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப மொடமொடன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை போடுறப்ப உங்கள் ஸ்கேல்ப்புக்கு நல்ல நியூட்ரிஷனையும் கொடுத்து உங்களோட ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காகவும் மெதுவாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடியோட ஷைனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வெண்டைக்காயில் வந்து நிறைய நியூட்ரிஷியன் சத்துக்கள் இருக்குது. எப்படி இன்சைடாக வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டால் நல்லதோ அதே மாதிரி ஸ்கேல்ப்புக்குமே வந்து வெண்டைக்காய் அவ்வளோ நல்லது. அதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் கே, அதே மாதிரி கால்சியம், ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து மியூசிலேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராகவும் இருக்கும். அதே மாதிரி ஷாம்புவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து போடுறப்பே நமக்கு வலுவலுன்னு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்கும். எனக்கு ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணணும், ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஹேர் மாஸ்க் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி, அதே மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் செம்பருத்தி இலையெல்லாம் கிடைக்காதப்ப இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned. Bye bye.
Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.